ஹாய் கைஸ், குட் மார்னிங். ரொம்ப ரொம்ப சாரி, லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. கம்ப்ளீட்டாக சிமெண்ட் டஸ்ட்டுக்கு நடுவில் உட்காந்துருந்தேன் நான். அதனால் என்னால் ரெக்கார்டிங்கே பண்ண முடியல. டேரட் கார்டு வீடியோஸு என்னோடய டேபிள் ஃபுல்லாக சிமெண்ட் டஸ்ட்டு, அதனால் என்னால் ரெக்கார்டிங் பண்ண முடியல. ஸோ இந்த வீக் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திஸ் வீக் அட் எனி காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால இன்னும் ரெனோவேஷன் ஒர்க்கு முடியல, நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் சிமெண்ட்டு ஒர்க்கு அது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பெயிண்டிங்க்கு முன்னாடி அந்த ஒயிட் சிமெண்ட் போடுவாங்கள்ல, அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி திஸ் வீக் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இது வந்து வீக் ஆன் வீக் வெனஸ்டே நம்ம பார்க்கக்கூடிய டிவைன் மாஸ்குலைன் டிவைன் ஃபெமினைனுக்கான எனர்ஜி என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து டிவைன் ஃபெமினைன், இது டிவைன் மாஸ்குலைன். இது வந்து பிளாக்கேஜஸ்ஸு, இது வந்து அட்வைஸு, இது வந்து யூனிவர்சல் ஆரக்கல் மெசேஜ் அண்ட் கலெக்டிவ் ஆரக்கல் மெசேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் டிவைன் ஃபெமினைனுக்கான கார்டு என்னன்னு பார்ப்போம். 9 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிற கார்டு வந்து ஆக்சுவலாக எதை குறிக்குது அப்படின்னா, ஃபெமினைனுக்கு வந்து பேசிக்காக இந்த அளவுக்கு ஃப்ரீடம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மென்டல் பிக்சர். ஓகே, ஒரு சிங்கத்தை காட்டிலும் புலி வந்து இன்னுமே ரொம்ப ஃப்ரீடம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல். ஸோ அதனால தான் இதை அப்படி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு காட்டில் வாழ்கிற ஒரு வைல்டு அனிமல் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கணுங்கிற ஆசை. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக வெல் டு டூவாக இருக்கணுங்கிறது ஆசை. ஆனால் ஃபினான்ஷியலாக வெல் டு டூவாக இருக்கிறோமா அப்படிங்கிறது இனிமே தான் ஆக்ஷன். இது வந்து நம்மளோட மனசு, நம்மளோட ஆசை, அதைத்தான் இந்த கார்டு சொல்லுது. ஃபெமினைன்ஸுக்கான கார்டு. அடுத்த கார்டு என்னன்னு கேட்டால் 9 ஆஃப் கப்ஸ். 9 ஆஃப் கப்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட விஷ் இது தெரியுதா, உங்களோட விஷ் இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட விஷை ஃபுல்லாக யூனிவர்ஸுக்கு காமிக்கிறீங்க. விஷன்ஸாக இல்லைன்னா உங்களோட ப்ரேயர்ஸா, மந்த்ராஸா, எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ பிடிச்சிருக்கு, அந்த வாழ்க்கையில் இத்தனை ஆசைகள் இருக்குது, இது மொத்த பேக்கேஜ் தான் நான் அப்படிங்கிறத நீங்கள் யூனிவர்ஸுக்கு காமிக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க, நான் யார், எனக்கு என்ன வாழ பிடிச்சிருக்கு, அந்த எனக்கு என்ன வாழ பிடிச்சிருக்குங்கிறதுக்குள்ளே எத்தனை விஷஸ் இருக்குது, அதில் ஃபஸ்ட் எது செகண்ட் எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் ஆர்டர் பண்ணி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த 9 கப்ஸும். அப்போ ஒரே ஒரு கப்பு ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து இந்த 9 கப்ஸும் ஃபில் ஆகி அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தட் வில் பிகம் 10 ஆஃப் கப்ஸ் இல்லையா? ஸோ அப்போ விஷ் ஃபுல்ஃபில்டு. இது என்னது, ஃபைனாலிட்டி. அது என்னது, அவுட்கம். 10 ஆஃப் கப்ஸுங்கிறது அவுட்கம், இது ஃபைனாலிட்டி. ஸோ அப்போது அந்த ஒரே ஒரு ஏஸ் ஆஃப் கப்ஸ் மட்டும்தான் வேணும். அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் எது, செல்ஃப் லவ் தான் அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ இப்போ தான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பொறி தட்டி இருக்குது, உங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ ஃபெமினைன் இஸ் கம்ப்ளீட்லி இன்டு தட் செல்ஃப் லவ் ஹீலிங் ஜேர்னி. ஸோ ஹீலாக அவங்களோட விஷஸ் எல்லாம், ட்ரீம்ஸ் எல்லாம் எப்படி ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுங்கிற அந்த கம்ப்ளீட் அப்படி அன்ஃபோல்ட் ஆகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஃபெமினைனுக்கு தெரியும். ஆனால் மார்ச் ஃபார்வர்டு ஆனால் தான் தெரியும். ஓகே, இது மாஸ்குலைனோட ஃபஸ்ட்டு கார்டு, ஸ்டார் கார்டு. ஸ்டார் கார்டு ஒரு ரீடிங்கில் வந்துச்சுனாலே நீங்கள் எதை நினச்சி வர்றீங்களோ அதுக்கான பெரிய பாசிட்டிவ் எஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார் கார்டோ சன் கார்டோ ஒரு ரீடிங்கில் வந்தால். இன்னொன்று ஸ்டார் கார்டு வந்துச்சு அப்படின்னா, இப்போ மாஸ்குலைன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஏதோ லாங் டேர்ம் விஷ் அவங்க நினச்சிட்டே இருக்காங்கன்னா விஷ் ஃபுல்ஃபில்டு. ஓகேயா, அவங்க ட்ரீம்ஸ் வந்து கண்டிப்பாக ரியாலிட்டிக்கு வரும்னு அர்த்தம். இன்னொன்று ஸ்டார் கார்டு அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, கம்ப்ளீட் ஹீலிங் பண்ணுறாங்க. கீழே லோவர் சக்ராஸ்லேருந்து அப்பர் சக்ரா வரைக்கும் சக்ரா மெடிடேஷன் பண்ணுறாங்க. சக்ராவில் இருக்க பிளாக்கேஜஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. சக்ராவை நல்லா ஸ்பேன் பண்ண வைக்கிறாங்க. ஹோல் பாடி பார்ட் ஆன் தி ஹோல் ஹெல்த் சரியாகுது, எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது, அவங்களாலே அவங்கள கிரவுண்ட் பண்ணிக்க முடியுது. மூலாதார சக்கரத்துலேருந்து எனர்ஜி மேலே நல்லா ரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ அவங்க ஹார்ட் சக்ரா நல்ல ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கீழே 3 சக்ராஸில் அவங்க ஒர்க் பண்ணும்போதே தட் இஸ் என்னது, இன்னர் சைல்ட் ட்ராமா, இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, இன்னர் மாஸ்குலைன் ட்ராமா, இதிலெல்லாம் ஒர்க் பண்ணும்போதே ரெஸ்பெக்டிவ் அப்பர் சக்ராஸும் கனெக்டட் சக்ராஸ் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ கீழே இருக்க சக்ராஸ் மேலே எலும்பும், மேலே இருக்க சக்ராஸ் டிசெண்ட் ஆகும். நடுவில் எந்த சக்ரா இருக்குது, ஹார்ட் சக்ரா இருக்குது. ஸோ ஹார்ட் சக்ராவில் இப்படி மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா மெர்கபா ஸ்டார் ஃபார்ம் ஆகும்.
தட் இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட்லி டிவைன் பாடி. அப்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக செல்ஃப் அலைன்மெண்ட்டில் இருப்பீங்க, டிவைன் அலைன்மெண்ட்டில் இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டாம், உங்களோட வைப்ரேஷனே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணும். அதுதான் இந்த ஸ்டார் கார்டு. ஸோ மேஸ்குலைன் இஸ் கோயிங் த்ரூ தட் மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் லைஃப். அதுதான் இது காமிக்கும். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் மேஸ்குலைன்ஸுக்கு. இப்போ வரைக்கும் அவங்க சோஷியலி கண்டிஷன்டு இதில் எப்படி இருந்தாங்களோ அதுலேருந்து கம்ப்ளீட்டாக மாறி அந்த ஆத்தென்டிசிட்டி, திஸ் இஸ் ஹூ ஐ எம், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், எனக்கு இப்படி தான் வாழ பிடிச்சிருக்கு, அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறதுக்கு அந்த மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மேஸ்குலைன். அந்த மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க நடக்க என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து 3 ஆஃப் கப்ஸ். இந்த 3 ஆஃப் கப்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா, ஒன்று வந்து புத்தி, மனசு, மனசாட்சி. ஓகேயா? ஸோ மனசு எந்த விஷயத்துக்கு ஆசைப்படுதோ அந்த விஷயத்துக்கு வழிகாட்டுறதுக்கு தான் மனசாட்சி. வழிகாட்டுறதுக்கு மனசாட்சி என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லி கொடுக்குதோ அதை எடுத்து புத்தி செயலாக்கம் பண்ணி மனசோட ஆசையை ரியாலிட்டிக்கு கொண்டு வருது. ஸோ அதுக்கு தான் புத்தியும். ஸோ அப்போது இந்த மனசுக்காக தான் மனசாட்சி, புத்தி ரெண்டுமே வேலை செய்யுது. ஸோ அப்போ நம்மளோட டீப் டிசைர் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அலைன் ஆகும்போது யூ ஃபீல் வெரி டிலைட்ஃபுல் ஃப்ரம் வித்தின். அதுவே வந்து ஒரு அபெண்டன்ஸ் மைண்ட் செட்டை கொடுக்கும். அதுவே உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு டிலைட்ஃபுல்னஸோடு இருப்பீங்க, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, காமாக இருப்பீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கர செலிப்ரேஷன் மோட்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள அப்படி கொண்டாட்டமாக இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலும் சரி, எங்கே நீங்கள் உங்களோட இருக்கும்போது யூ வில் ஃபீல் ஸோ ஹாப்பி. இந்த அமைதி, இந்த அபெண்டன்ஸ், இது பீஸ், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணும். இன்னும் நான் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறது, இன்னும் நான் எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுறது, இன்னும் நான் பெட்டராக எப்படி மக்களுக்கு கொடுக்குறது, இன்னும் மக்களோட வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு இன்னும் சிம்பிளாக எப்படி கொடுக்குறது, அப்படிங்கிற மாதிரி இந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் ஜாஸ்தி பண்ணும். திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த கம்மிங் இந்த திஸ் வீக்கில் மேஸ்குலைனுக்கு நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது. அடுத்தது வந்து ஃபெமினைனுக்கு என்ன பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபெமினைன் வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற கட்டத்தில் இருக்காங்க. ஓகேயா? ரெண்டுமே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது, ஆனால் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இருக்கு பாருங்கள், எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ரெண்டையுமே வச்சுட்டு இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரெண்டு பொருளையுமே வச்சுக்கிட்டு இதுவா அதுவான்னு ரெண்டையுமே அனலைஸ் பண்ணுறாங்க. இன்னும் சூஸ் பண்ணுற கட்டத்துக்கே போகலை அவங்க. இப்போ தான் அனலைஸே பண்ணிட்டு இருக்காங்க, இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பண்ணி எழுதுறாங்க. இதனுடைய குவாலிட்டிஸ்லாம் இப்படி இருக்கு என் லைஃப்பில், இதனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் இப்படி இருக்கு என் லைஃப்பில். அப்போது அந்த குவாலிட்டிஸை அனலைஸ் பண்ணி இப்போ செல்ஃப் அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? ஸோ அதனால இன்னும் அவங்களால யூனியனுக்கு மார்ச் ஃபார்வர்ட் ஆக முடியல. அவங்க யூனியனுக்கு மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும்னா இந்த செல்ஃப் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் வரும் பாருங்க, அது உட்காந்து. ஸோ அப்போது இதை சூஸ் பண்ணுமா இதை சூஸ் பண்ணுமான்னு அவங்க சூஸ் பண்ணும்போது தான் அந்த டெசிஷன் மேக்கிங் வரும். இன்னும் அவங்க சூஸ் பண்ணவே இல்லை. அந்த சூஸ் பண்ணிட்டாங்கன்னா தேல் மார்ச் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் யூனியன் ஜேர்னி. ஓகேயா? அடுத்தது வந்து மேஸ்குலைனுக்கான பிளாக்கேஜ் என்ன அப்படின்னா, சேரியட்டு நிற்கிது. அப்படியே நின்றுக்கிட்டே இருந்த என்ன பிரயோஜனம்? சேரியட் மேலே ஏறியாச்சு மேஸ்குலைன், ஆனால் மேஸ்குலைன் நின்றுக்கிட்டே இருக்காரு. அதாவது சேரியட் வந்து மார்ச் ஃபார்வர்ட் ஆகணும்ல, மார்ச் ஃபார்வர்ட் ஆகலை. சேரியட் மேலே ஏறி அந்த சிந்தனையிலேயே ரெண்டு பேரும் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இந்த அம்மாவும் சிந்தனையிலேயே உட்காந்துருக்கு, இன்ட்ராஸ்பெக்ஷன் தானே பண்ணிட்டு இருக்கு, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு, அதனால அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கு. இவர் மேஸ்குலைனே என்ன பண்ணுறாரு, அவர் சேரியட் மேலெல்லாம் ஏறி உட்காந்துட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஓகேயா? ஸோ சிந்திச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட், என்ன மூவ்ங்கிறது இன்னும் அவரும் டிசைட் பண்ணவே இல்லை. டிசைட் பண்ணால் தான் சேரியட்டு மூவ் ஆகும். ஸோ டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா இதுவுமே யூனியனை நோக்கி நகரும். ஸோ எனக்கு இதில் எல்லாத்துலேயுமே என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஃபெமினைனோட அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தான் மேஸ்குலைன். ஃபெமினைன் இஸ் ஆல்சோ என்னது 9 ஆஃப் பென்டிகல்ஸ் மாதிரி லைஃப் வாழணும் எனக்கு அப்படிங்கிறதுனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மேஸ்குலைனோட அந்த மேசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபெமினைன் ஆசைப்படுறது என்னன்னா, இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல், எதுக்குமே டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, என்ன நான் பார்த்துக்கிற அளவுக்கு ஃப்ரீ பேர்டாக ஃப்ரீடம் ஃபுல்லாக நான் இருக்கணும்ப்பா. மேஸ்குலைன் நான் ஆசைப்பட்டது பூரா வாழணும். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரீ பேர்டாக தான் இருக்கிறான் மேஸ்குலைன். ஓகே, நான் ஆசைப்பட்டது பூரா வாழணும். அதுக்கு நான் இன்னர் ஒர்க் பண்ணி என்னோட கம்ப்ளீட் அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரேன். ஸோ சோஷியல் கண்டிஷனிங்குள்ளேலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது மேஸ்குலைனோட இந்த ஸ்டாண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவுமே என்னென்னா 9 ஆஃப் கப்ஸ், விஷ் ஃபுல்ஃபில்டு. ஓகேயா? ஸோ 9 ஆஃப் கப்ஸ் எப்போ வந்திருக்கும், அந்த அலைன்மெண்ட் இருக்கும்போது தான் வந்திருக்கும். மேஸ்குலைன் என்ன பண்ணுறான், அந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வந்துட்டான் இப்போ.
ஓகே, இதுவுமே செல்ஃப் அலைன்மெண்ட் தான், இதுவுமே செல்ஃப் அலைன்மெண்ட் தான். ஸோ இது செல்ஃப் அலைன்மெண்ட்டினுடைய என்ன சொல்றது, செல்ஃப் அலைன்மெண்ட்லேயே ஷீ கம்ப்ளீட்லி அந்த திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கேயுமே திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஆசை இதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபெமினைன் வந்து ஃபஸ்ட்டு எமோஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ தான் மெட்டீரியலிசத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. மாஸ்குலைன் முதல்ல மெட்டீரியலிசத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ தான் எமோஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பிளாக்கேஜும் 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி ரிலீஸ் பண்ணால் தான் மார்ச் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ எனக்கு இந்த கார்ட்ஸில் அப்படியே கம்ப்ளீட் மிரரிங் தெரியுது. லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து ஃபெமினைன் வந்து மாஸ்குலைனுக்கு கொடுக்குற அட்வைஸ். பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டியில் என்ன இருக்குது, தி பர்சன் ஹூ சென்ஸ் அவுட் பாசிட்டிவ் தாட்ஸ் ஆக்டிவேட்ஸ் தி வேர்ல்ட் அரவுண்ட் ஹர் பாசிட்டிவ்லி அண்ட் ட்ராஸ் பேக் டு ஹர் செல்ஃப் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். ஓகேயா, அதுதான் நான் சொன்னேன். அட்வைஸும் அதே தான் வந்திருக்கு. இது வந்து டிவைன் மாஸ்குலைன் ஃபெமினைனுக்கு கொடுக்குற அட்வைஸ். எக்ஸலன்ஸ் இஸ் நெவர் அன் ஆக்சிடென்ட். இட் இஸ் ஆல்வேஸ் தி ரிசல்ட் ஆஃப் ஹை இன்டென்ஷன், சின்சியர் எஃபர்ட் அண்ட் ஃபைன் எக்ஸிக்யூஷன். ஓகேயா, ஸோ அப்போ ஃபைனாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிறதா மெசேஜ். அடுத்த கார்டு வந்து யூனிவர்சல் ஆகம ஆரக்கல், law of unconditional love. This is condition as well as law of third dimension living. Loving ourselves and other peoples as they are is honoring. It is loving without judgment or reservation and awareness we are all a part of God or the all. அதாவது அன்கண்டிஷனல் லவ்னா என்னன்னா, எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் எப்படி இருக்கிறேனோ என்னை அப்படியே ஏற்றுக்கிற லவ் தான் அன்கண்டிஷனல் லவ். அதை விட்டுட்டு என்னோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரிலாம் அவங்க இருக்கணும் அப்படின்னு நினச்சி லவ் பண்ணுறோன்னா தட் இஸ் ஆல் கண்டிஷனல் லவ். இது வந்து ட்வின் ஃப்ளேம் கலெக்டிவ்னுடைய எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. பிரீத் லவ். லவ் இஸ் நாட் a relationship with just one person. Love is a way of life with all living beings. இதுவும் கனெக்டடாக இருக்க மாதிரி இல்லை. ஆக்சுவலாக நான் பார்த்தெல்லாம் எடுக்கலங்க, ரேண்டமாக எடுத்த ஆரக்கல் மெசேஜஸ் இது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான எனர்ஜி என்ன, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் ப்ராம்ப்டாக வெட்னஸ்டே, ப்ராம்ப்டாக மண்டே, ஃப்ரைடே எல்லாம் போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் see. Until then, bye.